அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷர் குக்கரோ இல்லை ப்ரெஷர் பேனோ வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையுமே உள்ளே சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 நுரையீரல் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 தக்காளி இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்து இந்த தக்காளியும் சேர்ந்து நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மசாலாவோட அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். நான் கல்லுப்பு மட்டும்தாங்க சேர்த்து நுரையீரலை வாஷ் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நார்மலாக இந்த நுரையீரல் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து ஜாஸ்திங்க. அது மட்டும் இல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை மந்த்லி ஒரு 2 டைம்ஸாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த நுரையீரலில் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்லா கோட்டிங் ஆகி கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும். அதாவது கொஞ்சம் சைஸ் உங்களுக்கு பெருசாகி வரும். இப்போ லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நுரையீரல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் விசில் விட்டுட்டிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ விசில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. கிரேவி டைப்பில் தாங்க இருக்குது. உங்களுக்கு இன்னுமே நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கிரேவியெல்லாம் நல்லா குறுகி உங்களுக்கு திக்காக வந்துடுங்க. இதில் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான நுரையீரல் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆகாவில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.